சங்கீதம் 71 17 18 வாசிப்போம். சங்கீதம் 71 17 18 வசனம். என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஏன் ஆண்டவரை தாங்கணும்? ஏன் உங்களை ஏந்தணும்? ஏன் சுமக்கணும்? ஏன் தப்புவிக்கணும்? ஏன் முதிர்ந்த வயது வரைக்கும், நிறைய வயது வரைக்கும் உங்களை கத்த தாங்கணும்? இந்த கேள்வி, ஏன் உங்களை தாங்கணும்? ஏன் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் நடத்தணும்? எங்க தாவீது சொல்லுகிறார், எங்க சிறு வயது வரைக்கும் அவர் தான் ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே முதிர்ந்த வயது வரைக்கும் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒழுங்கும் பொழுது என்னை கை விடாமலும் வரும். அன்றை கேட்டு பையன்பா, உனக்கு எதுக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கேட்கிறா? இன்னும் உனக்கு எதற்கு பலன்? இது வரைக்கும் அந்த காரியத்தை செய்துட்டா, இனி எதற்கு உனக்கு பலன்? அப்பதான் அந்த வார்த்தை சொல்லுகிறா, நம்முடைய அதிசயத்தெல்லாம் நான் என்ன செஞ்சேன்? அறிவித்து வந்த. நீங்க சொன்னதெல்லாம், ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் வந்துச்சு, நான் மேற்கொண்ட எல்லாம் சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லி அறிவித்து வந்த. இப்போ இன்னும் ஆண்டவரே அடுத்த சந்ததிக்கு, வரப்போகிற அடுத்த தலைமுறைக்கு உம்முடைய வல்லமையோ உம்முடைய பராக்கிரமத்தையோ வரப்போகிற யாவருக்கும் நான் அதை அறிவிக்கும் அளவோ முதிர் வயது வரைக்கும், நரைமயிர் உள்ளவன் ஆகிற வரைக்கும் என்னை கைவிடாதேலும், என்னை கைவிடாதேலும். ஆமே. அடுத்த சந்ததிக்கு நான் உம்மை அறிவிப்பேன். ஆமே. இன்னும் நான் உம்மை அறிவிப்பேன். இந்த அனுபவம், இந்த வாஞ்சை யாருக்குள்ளாம் இருக்குதோ அவங்க மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தருடைய ஆயுசு நாட்களும் அவங்க மேல பூரணப்படுத்தும். உங்க மேல இருக்கிற திட்டம், உங்க மேல இருக்கிற தரிசனம், உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்திருக்கிற பிளான், அது நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவனும் உங்க மேல கைவிட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொன்னார். அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் என்ன உண்டு. ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு 10 பேருக்காவது சொன்னீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 பேருக்காவது சொல்லுவேன் அப்படின்னு வாஞ்ச இருந்தா, அந்த 10 பேருக்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் உங்களுக்கு கூடணும், ஆயுசு நாளுக்கு பெருகணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் அதிகமாகணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நான் ஒரு 10 ஆத்துமாவுக்காவது ஆண்டவருடைய அன்பை சொல்லுவேன். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பூரண ஆயுசை கொடுப்பா. ஆண்டவர் நம்ம வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் வேணும், கர்த்தரை வைத்திருப்பதற்கு நோக்கம் வேணும். ஒரு கம்பெனியில் இருந்தா ரிட்டையர்ட் ஆனாலும் சிலவங்களுக்கு என்ன செய்றாங்க? திருப்பியும் வேலை கொடுக்குறாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவங்களை திருப்பியும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? இன்னும் என்ன செய்வார்? வேலையை செய்வார், இன்னும் வேலை செய்வார். உலகத்தில் ஒருவேளை 58 வயசு, இப்போ கவர்மெண்ட் 60 வயசு, ஓகே, உலக பிரகாரமாய் 60 வயசு ரிட்டையர்டு. ஆனா இன்னும் நான் உண்மை அறிவிப்பேன், இன்னும் நம்முடைய காரியத்தை சொல்வேன். எங்க வாஞ்ச நமக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் வாலிபனை போல கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், எழும்புவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக இன்னும் அறிவிப்ப இந்த வாஞ்சை நமக்குள்ள காணப்படணும், காணப்படணும். மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒருவனை கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அவன் அது வரைக்கும் அவனுடைய குடியிருப்பு கல்லறை தான், அது வரைக்கும் அவனுடைய குடியிருப்பு கல்லறை தான். இப்போ ஆண்டவர் அவனை தொட்டு அவனுடைய சங்கிலியை உடைச்சி அவனுக்கு அழகான வஸ்திரத்தை கொடுத்து அழகாக அவனை ட்ரெஸ் பண்ணி
மேக்கப் பண்ணி ஆண்டவருடைய பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். இதுவரைக்கும் அவன் பக்கத்தில் ஒருத்தர் கூட நினைச்ச மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க, ஒருவரும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர், எல்லாராலும் அவன் பக்கத்தில் போறதற்கே பயந்து போனவர். ஆனால் நான் பாருங்க, விடுதலையை பெற்ற பின்பு, அந்த சூழ்நிலை மாறின பின்பு அவன் வஸ்திரம் தரித்து இப்போதான் கொஞ்சம் அப்படி ஜனக்கூட்டத்தை பார்க்குறார். இப்போதான் அவனுக்கு ஒரு சந்தோஷம், இப்போதான் எல்லாரோட கூட உட்கார்றார். ஒன்று அவருக்கு ஒரு ஆசை. ஆண்டவரை பார்த்து கேட்குறான், இதுவரைக்கும் நான் கல்லறையில் தான் இருந்தேன், இதுவரைக்கும் சங்கிலி தான் போட்டு வச்சிருந்தாங்க, இதுவரைக்கும் பழைய வஸ்திரம், கிழிந்த வஸ்திரம் தான், இப்போதான் புதிய வஸ்திரம், புதிய மாற்று வஸ்திரம், புதிய ட்ரெஸ்ஸு, புதிய காரியம், நான் இதெல்லாம் போட்டு சந்தோஷமா உங்க கூடவே இருக்கிறேன், எங்கேயே இருக்கிற அப்படின்னு ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க அடுத்த வசனத்தை. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் இனத்தாரிடத்தில் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்கள் கவனிக்கணும். அங்க பாருங்க, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் உங்க கூடவே இருக்கிற ஆண்டவர், நான் இங்கே இருந்துடுறேன், அங்கேயே செட்டில் அப்படி சுகமா இருந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிற பொழுது இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்திற்கு போய் உன் வீட்டிற்கு போய் நான் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அடுத்த வசனம், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தெக்கப்போலி என்கிற ஒரு பெரிய ஒரு நாடு, அது சாதாரண ஒரு சின்ன கிராமம் அல்ல, ஒரு சின்ன பட்டணம் அல்ல, அது ஒரு நாடு. அந்த நாடு முழுவதற்கும் சுவிசேஷம் சொல்வதற்கு கர்த்தர் இந்த லேகியோன் பிசாசிலிருந்து விடுதலை பெற்ற அந்த வாலிபனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அது நிமித்தம் தான் தெக்கப்போலி என்கிற அந்த பட்டணம் முழுமையாக இரட்சிக்கப்பட்டது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அதை குறித்து அங்கே இயேசு சொல்ல பொழுது வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிப்போம். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து அங்கிருக்கிற திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றதற்கு காரணம் இவன் செய்த அந்த ஊழியம். அங்கே கடந்து சென்று இதை செய்தபடினால தெக்கப்போலி என்கிற ஒரு நாடு ரட்சிக்கப்பட்டதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவர் பயன்படுத்தினார். இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் காணப்படணும். பிறவி குருடன், யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனை பார்க்கிற பொழுது அவன் பாருங்க, இவன் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்த பின்பு தைரியமாய் அவருடைய தாயும் தகப்பனும் பயந்திருக்கிறாங்க. இயேசுவை குறித்து ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் மத்தியில் எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமாய் இயேசுவை பிரசங்கிக்கிறார், தைரியமாய் இயேசுவை அறிவிக்கிறார். நான் இன்னும் என் ஆண்டவரை அறிவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நான் கர்த்தரை அறிவிப்பேன். இந்த வாஞ்சை அவங்களுக்குள்ள இருக்க அந்த வாய்ப்பை நிறைவேற்றுகிற வரைக்கும், அந்த திட்டத்தை தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு அதற்கு வேண்டிய ஆயுசை கொடுப்பார், அதற்கு வேண்டிய பலனை கொடுப்பார், அதற்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பார். அந்த அனுபவம் நமக்குள்ள பெருகும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார்.